ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்வே சமையல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்ட் 1 மகளிர் தினம் கொண்டாட்டம் வந்து போட்டிருந்தோம். இது வந்து பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பண்ணதை வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான டான்ஸு. ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எட்டுப்பட்டி ராசா சாங்க்கு தான் ஆடிட்டுருக்காங்க. நான் வந்து சாங் ப்ளே பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதனால தான் நான் வந்து பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பார்த்திங்களா. அதோடு வந்து முடியலை, பரதநாட்டியமும் சூப்பராக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 பேர் பரதநாட்டியம் ஆடினாங்க. செம்மையாக இருந்தது. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்கொள்ளா ஒரு காட்சியாக தான் இருந்தது. டான்ஸ் இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களாம் இவ்வளோ அழகாக ஆடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதை நான் சொன்னேன்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவிலே, பெண்கள் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தாயாக, ஒரு மகளாக, சகோதரியாக, தோழியாக, எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு பெண் இருக்கிறா. ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப உண்மையான வார்த்தை தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடணும் அப்படின்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களும் வந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடலாம். எல்லா விதத்துலேயுமே வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாகவே எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே வந்து சேர்ந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடுறது ரொம்பவே ஒரு பெருமையானது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, நான் வந்து சித்ராக்காவை புகழணும், இல்லை அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லலை. ஒரு குழு எடுத்து நடத்தும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நானும் கொஞ்ச நாள் வந்து ஒரு குழு வச்சு பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீட்லேயும் சமாளிச்சுட்டு வெளிலேயும் போயிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து சித்ராக்கா வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா சித்ராக்கா 160 குழு எடுத்து நடத்துகிறாங்கன்னா அவ்வளோ அவங்களோட டேலண்ட் இதில் நிறையவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெருமைக்கு அப்படின்னு சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையே இதுதான். ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லலாம், இல்லை அதனால தான் சொல்கிறேன். ரொம்பவே டேலண்ட்டாக வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் தினத்தில் வந்து நான் வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி டான்ஸ் வந்து பாருங்களேன், குழந்தைங்க எவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் அவ்வளோ அழகாக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா, கூட்டம் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். சாரீ வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து சாரீ கட்டியிருந்தாங்க. நம்ம பட்டாம்பூச்சிகள் வந்து நல்லா கலர் கலராக இருக்கும்ல, கலர் கலராக வந்து ஒவ்வொரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள் இவங்க சாரீங்கள ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ கூட்டம் வந்து சேருவாங்களா அப்படின்னே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருமே ஒரு குழு தவறாமல் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கும் அவ்வளோ லேசானது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்ராக்காவுக்கு தான் போய் சேரும். திரும்ப திரும்ப என்னடா இவங்க சித்ராக்கா சித்ராக்கா அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தரை பற்றி வந்து சொல்லணும்ல, அவங்க என்ன பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் தானே தெரியும். நாங்கள் வந்து இது மாதிரி வந்து திடீர்னு எல்லாமே எடுத்து வந்து எல்லாமே பண்ணிட முடியாதுல்ல, அதனால தான் வந்து சொல்கிறேன். அந்த 160 குழு வந்து ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க அவங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த குழந்தை ஆடுறது நல்லா இருக்கா பாருங்கள் டான்ஸு. நான் பாட்டு எதுக்குமே வந்து பாட்டு வந்து நான் சேர்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து சாங் எல்லாம் எடுத்துட்டேன். அதோட நம்ம பாரம்பரியம்
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம். பாரம்பரியமாக உணவு வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் பண்ணதுக்கு வந்து சித்ராக்காவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.